ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபிசிக்ஸோட கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் கண்டினியூவேஷன் பார்க்குறோம். ஓகே, ஸ்பெஷலி லெக்சர் நம்பர் 7 பார்த்துட்ருக்கோம், காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கும் நம்ம காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டரை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் போட்டுட்டு போகிறோம். நேற்றும் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, நேற்றில் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு பேசிக்ஸாக உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டேன். அண்டு சின்ன சின்ன கொஷின்ஸ்லாம் பேசிக் கொஷின்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, அண்ட் ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் ஒன்று நேற்று சொல்லி கொடுத்தேன். ஓகே, அது என்ன ட்ரிக்குனா பேரலல் கனெக்ஷன்ஸில் எப்படி ரெசிஸ்டரில் டேரெக்டாக கரண்ட் கண்டுபிடிக்கிறதுன்ற ட்ரிக்கை சொல்லி கொடுத்தேன். ஸோ அது உங்களுக்கு காம்படேட்டிவ் அண்ட் போர்டு எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபியூஷன் ஃப்ரீயான ஒரு மெத்தட். ஓகே, நல்லா கவனிங்க. அந்த ட்ரிக் எதுக்குனாக்கா பேரலல் ரெசிஸ்டர் கனெக்ஷனில் நம்ம ஈஸியாகவே கரண்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டருக்கும் எவ்வளோ கரண்ட்டுன்னு நம்ம ஈஸியாக டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா நம்ம அந்த ஈக்குவலன்ஸ் மெத்தடில் போடணும். ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி அதுக்கு நடுவில் இண்டிவிஜுவல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி, ஸோ அது கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும், கொஞ்சம் லாங் மெத்தடும் கூட. அது ஷார்ட் ட்ரிக்காக அண்ட் பெஸ்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டரை கண்டினியூ பண்ண போகிறோம். பட் இன்றைக்கி உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் இருக்க மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி மெத்தடும் ஒரு பெஸ்ட் அண்ட் சூப்பர் டெக்னிக் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, விச் இஸ் பொட்டென்ஷியல் மெத்தட். ஓகே, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப சப்பையாக நீங்கள் அதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். சரியா? இது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கணும்னா இந்த சர்க்கியூட் பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் 1 minute. இங்கேருந்து இப்படி ஒன்று. ஓகே, இப்படி போகுது. ஓகே, ஸோ இதையும் இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே ஓகே, இங்கேருந்து ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா. உங்களால் இதில் பேரலல் அண்ட் சீரியஸாக கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ ஈஸியாக கூட ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாமான்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கொஷின் இல்லை கிளியராக தெரில, எது பேரலல் எது சீரியஸ்ன்னு தெரில, இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது எவ்வளோ சிம்பிளாக போட போகிறோன்றதை மட்டும் பாருங்கள். ஓகே, நம்ம லெக்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் த சப்போர்ட் யூ ப்ரொவைட். சக்ஸஸ்ஃபுல்லாக 800 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கேன். இட்ஸ் அ வெரி வெரி பிக், எனக்கு அது ரொம்பவே பெரிய விஷயமா தெரியுது. அண்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே எனக்கு கிடச்சிட்ருக்கு. அண்ட் இது இன்னமும் தேவைப்படுது. இன்னும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணுங்கள். அவங்க எல்லாேருக்கும் சொல்லுங்கள், எவ்வளோ ஈஸியாகவும் படிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கும் புரிய வைங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் ஈஸியாக ஃபீல் பண்ணட்டும். நம்ம ஊரும் வெளியே வரட்டும். நம்ம சவுத் சைட் ஜென்ரலாக வீக்காக இருக்கும். ஓகே, ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்னு எடுத்தோம்னா நம்மளும் மேலே வரணும். நார்த் இந்தியன்ஸ் மாதிரி வரணும்னாக்கா நம்ம அந்தளவுக்கு நாலேஜபிளாக படிக்கணும். சரியா? அதுக்கான ப்ராசஸ் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம படிக்கிற மெத்தட் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டான மெத்தட். எல்லாமே ஃபேமஸ் இன்ஸ்டிடியூட்டை பேஸ் பண்ணி எடுக்கிற, கோச்சிங்கை பேஸ் பண்ணி இருக்க, நோட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ உங்களுக்கு டெக்னிக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ஜஸ்ட் டூ திஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வாங்க. அவங்களுக்கும் நல்ல நாலேஜை கொடுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி பொட்டென்ஷியல் மெத்தட். ஓகே, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நல்ல கவனிங்க. நேற்று ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். அது எதுக்குனாக்கா பேரலல் ரெசிஸ்டரில், நல்ல கவனிங்க, பேரலல் ரெசிஸ்டரில் டேரெக்டாக உங்களுக்கு கரண்ட் ஈச் ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிளஸ்ட் மெத்தட் ரேஷியோ மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, பட் என்ன பிரச்சனை, அந்த ரேஷியோ மெத்தட் உங்களுக்கு தெரியணுன்னா கரண்ட்டோட வேல்யூ தெரியணும். ஈக்குவலன்ட் கரண்ட், டோட்டல் கரண்ட் எவ்வளோ சர்க்யூட்டில் போகுதுன்னு தெரியணும். ஓகே, அது தெரிஞ்சால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த டோட்டல் கரண்ட்டை கொண்டு போய் ரெசிஸ்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி அப்படி இப்படி பிரியுது I1 I2 I3 பிரியுது. I1 + I2 + I3 அந்த ஈக்குவலண்ட் கரண்ட்டுன்னு வச்சு போடுவோம். ஓகே, ஸோ அந்த ஈக்குவலண்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா அல்டிமேட்டாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஃபுல் அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது ஒரு சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஈக்குவலண்ட் ஸ்ட்ரக்சராக மாற்றணும். ஓகே, அங்கேருந்தால் நமக்கு ஈக்குவலண்ட் கரண்ட் கிடைக்கும். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற மெத்தட் நம்மளுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுற மெத்தட் தான். ஸோ அதை வச்சு நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர் வேணும்னா கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி பேரண்ட் செயினில் அந்த ஒரு பேட்டரி, அந்த பேட்டரினால் இருக்க டோட்டல் கரண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி ரேஷியோ மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்ம இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரில் என்னென்ன வேல்யூ வேணுமோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, அதுக்கான மெத்தட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
ஓகே. ஸோ பொட்டன்ஷியல் மெத்தட். ஓகே. ஸோ இன்றைக்கி லைனாக 4-5 கொஷின் பார்க்க போகிறோம். சரியா? மெத்தடுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்மை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. எல்லா கொஷனும் ஒரே இது தான், ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் தான். இன்றைக்கி கொஷன் எல்லாமே சேம் தான், ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர். ஓகே. கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ஏபிசிடிலாம் மறந்துடுங்க. நான் ப்ளூவில் மார்க் பண்ணது எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் டயக்ராம் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் இப்படி வருது, அதுக்கப்புறம் இன்னொரு ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் இன்னொரு ரெசிஸ்டர், 3 ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? ஓகே. இப்போதைக்கு வேறு எதையுமே பார்க்காதீங்க, இந்த ப்ளூ லைனில் இருக்க எதையுமே பார்க்காதீங்க, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு வயர் எடுங்க, இங்கேருந்து எடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிடுங்க, இங்கேருந்து வயர் எடுத்து இங்கே எடுத்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. டயக்ராம் மட்டும் போட்டிங்களா? ரெடியா? நான் சொல்கிற மாதிரியே வாங்க. நான் இதை பண்ணுங்கன்னா அதை பண்ணணும். சரியா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டயக்ராம் மட்டும் ஃபஸ்ட்டு போடுங்க, எதுவுமே எழுதாதீங்க. ஓகே. ஸோ பொட்டன்ஷியல் மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகே. பொட்டன்ஷியல் மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. பொட்டன்ஷியல் என்ன? வி எங்கேருந்து வருது? ஒரு பேட்டரியிலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏபி இருக்குல்ல, இங்கே ஒரு இமேஜினரி பேட்டரி போடுவேன் நான். ஆமே ரைட். இங்கே ஒரு இமேஜினரி பேட்டரி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்? வி இருக்கும், டோட்டல் வி இருக்கும். அது எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கும்? ஒரு இடத்துல ஃபுல் வி இருக்கும், இந்த சைடில் 0 இருக்கும். அப்போ தானே இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து வி வோல்ட் வருது. ஸோ ப்ளஸ் வந்து இந்த சைடில் ஃபுல் வி இருக்கும், ஒரு பக்கம் 0 இருக்கும். ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த ஏபியை வந்து இந்த இடத்துல டோட்டல் வி பொட்டன்ஷியல் வருது, இந்த இடத்துல டோட்டல் 0 பொட்டன்ஷியல் வருது, அந்த மாதிரி எழுதிட்டேன். ஓகே. புரியுதா? இந்த இடத்துல வி பொட்டன்ஷியல், இந்த இடத்துல 0 பொட்டன்ஷியல். ஓகே. 2 எண்ட் இருக்குல்ல வயருக்கு, ஒரு எண்டில் டோட்டல் பொட்டன்ஷியல், இன்னொரு எண்டில் 0 பொட்டன்ஷியல். இது மட்டும் போட்டுக்கணும். சரியா? அண்டு உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, பொட்டன்ஷியல் வந்து எப்போ ட்ராப் ஆகும்? நடுவில் ஒரு ரெசிஸ்டரோ இல்லை கெப்பாசிட்டரோ ஒரு இண்டக்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். ஓகே. அப்போ இந்த வயரில் இந்த வயரில் ஃப்ரம் ஏ டு பி நான் மூவ் பண்ணுறப்பன இது வரைக்கும் எந்த ஒரு நடுவில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் எதுவுமே கிடையாது, ஒரு செல்லு எதுவுமே கிடையாது. ஸோ சேம் பொட்டன்ஷியல் கண்டினியூ ஆகும். பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகணும்னா நான் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றதுக்கு வேணும். ஓகே. பட் எதுவுமே சாப்பிட்றதுக்கே இல்லை. ஸோ கண்டினியூ ஆகுது வி. ஓகே. அதே மாதிரி இது 2ஆக பிரியுதா, இந்த பக்கம் ஒரு வி போகும், இங்கேயும் ஒரு வி போகுது. அகெயின் நம்ம இந்த ஒயரை பார்த்தோம்னா, இந்த லாங் ஒயரை பார்த்தோம்னா இங்கே எதுவுமே இல்லை. நோ ரெசிஸ்டர், நோ கெப்பாசிட்டர், நோ இண்டக்டர், நோ செல், எனிதிங் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. ஓகே. அப்போ இந்த ஒயர் ஃபுல்லாகவே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே கிடையாது, பொட்டன்ஷியல் ட்ராப்பே இல்லை. ஓகே. ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டரோ கெப்பாசிட்டரோ இருந்தால் தான் பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். பட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த ஒயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் லென்த்துக்கு தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் ட்ராப். அப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் ட்ராப்பே கிடையாது. ஸோ வி. ஓகே. இங்கே வரைக்கும் வி வந்துச்சு, அதே மாதிரி இங்கேயும் வி வந்துடுச்சு. புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சில? நான் என்ன சொன்னேன், இங்கேருந்து வி வோல்டேஜ் வந்துட்டுருக்கு, இங்கே எந்த ட்ராப்பும் இல்லை. ஸோ வி இது வரைக்கும் வி, இங்கே திருப்பி இறங்கி வருது வி, இது வரைக்கும் வி. இந்த ஜங்ஷன் வரைக்கும் தேர் இஸ் நோ ட்ராப் இன் பொட்டன்ஷியல். பட் இந்த ஜங்ஷன் வரும்போது வி வருமா? வராது. ஏன்னா இங்கே நடுவில் ரெசிஸ்டர் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல வி வந்து வேரி ஆகும். சரியா? இப்போ இந்த எண்டை விட்டுருங்க. இப்போ இந்த எண்டுக்கு வாங்க. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? ட்ராப்பு 0. அதே மாதிரி இங்கே எந்த ஒரு கெப்பாசிட்டர் எந்த ரெசிஸ்டர் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் 0. ஓகே. அதே மாதிரி இந்த லைன் இந்த ஒயரை பிடிச்சி வரேன் நான், நோ ட்ராப், இந்த பாயிண்ட் வரைக்கும் தேர் இஸ் நோ ட்ராப். ஸோ டேரெக்டாக நான் இந்த ஜங்ஷனை 0ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கொஷன் முடிஞ்சு. ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் எது சீரிஸ் எது பேரல் உங்களால் டேரெக்டாக சொல்ல முடியல. இப்போ எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே பாருங்களேன். இப்போ ஒன்றும் உங்களுக்கு சொல்லித்தரல, இது பார்த்தா உங்களுக்கு சீரியஸ் பேரல் கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. ஸோ அந்த கன்ஃபியூஷன் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பு புரிஞ்சா? ஓகே. லெட் திஸ் பி ஏ பி சி ரெசிஸ்டர். ஓகே. மூணுத்துக்குமே ஈக்குவல் வேல்யூ எடுத்துட்டேன், ஆர். ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சில? இது வரைக்கும் வி, இங்கேயும் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நோ ட்ராப். ஸோ அதனால் இந்த பாயிண்ட் வரைக்கும் வி. அதே மாதிரி இங்கே வரைக்கும் 0, இங்கேருந்து இங்கே வரைக்கும் நோ ட்ராப். ஸோ இந்த பி கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா இங்கேயும் வந்து ட்ராப்பு 0. அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ மொத்தம் இந்த இடத்துல நமக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படுச்சு, ஒன்று ஏ, இன்னொன்று பி. ஓகே. இங்கே வேறு எந்த பாயிண்ட்ஸும் நமக்கு தேவைப்படலை. எக்ஸ் ஒய் ஜெட்னு தான் வரும் ஃப்யூச்சரில், அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஏ அண்ட் பி மட்டும் தேவைப்படுச்சா? கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி எழுதிக்கோங்க. ஓகே. இப்போ பாருங்கள், சிம்பிள். இந்த இடத்துல ஏ எழுதிக்கோங்க, இந்த இடத்துல பி எழுதிக்கோங்க, முடிஞ்சு. ஓகே. 2 பாயிண்ட் இருக்குது, ஏ பி. ஸோ ஏ இங்கே, பி இங்கே. ஓகே. ஏல வந்து டோட்டல் வோல்டேஜ் வி, இந்த இடத்துல பியில் 0. ஓகே. முடிஞ்சு, அவ்வளோதான். கொஷின் சிம்பிள். இப்போ வந்து எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஓகே. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க, ரெசிஸ்டர் ஏ எடுத்துக்கோங்க. ரெசிஸ்டர் ஏ எதுக்கும் நடுவில் இருக்குது, விக்கும் 0க்கும் நடுவில். ஓகே. விக்கும் 0க்கும் நடுவில். அப்போ என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கும் நடுவில் கனெக்ட் ஆகிருக்கா? ஸோ அந்த ரெசிஸ்டர் ஏவை கொண்டு போய் நான் ஏக்கும் பிக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணிட்டேன், இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து இந்த ரெசிஸ்டர் பாருங்கள், பி. ரெசிஸ்டர் பி வந்து அதே மாதிரி சிமிலராக பிக்கும் 0க்கும் நடுவில் இருக்குது, அதாவது ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது. ஸோ அதையும் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஏக்கும் பிக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணிட்டேன்.
ரெசிஸ்டர் சி பார்த்தாக்கா சிமிலர்லி விக்கும் 0க்கும் நடுவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி கொண்டு போய் விக்கும் 0க்கும் நடுவில் போட்டாச்சு. ஓகே, பாருங்கள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இந்த ஸ்ட்ரக்சரை எவ்வளோ சிம்பிளாக வந்து பார்த்துட்டோம். எல்லாமே பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, பட் பார்க்கும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் கிராஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக எல்லாமே பேரலில் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? மூணுமே பேரலில் இருக்கா? மூணுமே பேரலில் இருந்து எப்படி பண்ணணும்? 1/RA, அதாவது 1/R + 1/R + 1/R. இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது சால்வ் பண்ணி பாருங்கள் வரும். இல்லை என்னோடய லெக்சர் ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா நிறைய டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. மூணுத்துக்குமே R ஈக்குவல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்னு சொன்னேன், தட் வேல்யூ டிவைடட் பை n பண்ணால் போதும். அப்போ இந்த இடத்துல R/3 தான் உங்கள் ஆன்சர் வரும். ஓகே, லெக்சரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகிருக்கணும். சரியா? நான் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தேன்னா R/3. ஓகே, ஒரு வேளை வந்து 4 ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா R/4, 5 இருந்துச்சுன்னா R/5, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். இல்லை டேரெக்டாக உங்களுக்கு என்னோடய லெக்சர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கு ஞாபகம் வந்திருக்கும். சரி, எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, இது தான். ஓகே, ஒரு கொஷின் கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பார்க்குறீங்களா? அடுத்து ஓகே, என்ன இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த டயக்ராமை போடுங்க. நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா யூ வில் பி வெரி கிளியர் வித் த கான்செப்ட். ஓகே, இஃப் ஐ எம் டெல்லிங் யூ டு பாஸ் த வீடியோ, ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை த கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதுங்க. பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கரமாக தெரியுதுல்ல? ஜஸ்ட் எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டர் R, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் R, இங்கே ரெசிஸ்டர், அதே மாதிரி இங்கே டொயின், இங்கே ஒரு டொயின். ஓகே, அண்ட் இங்கே இதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல? ஜஸ்ட் இது ரெண்டும் கனெக்டடாக இல்லை. ஓகே, ஜஸ்ட் இதை அப்படியே இதுக்கு மேலே வந்து டபக்குன்னு ஜம்ப் பண்ணி போகுது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் எழுதுங்க. ஐ எம் கிவிங் யூ 5 seconds. 1 2 3 4 5. ஓகே, ஜஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்துட்டு வரலைன்னா ஜஸ்ட் கண்டினியூ த வீடியோ. அப்போ தான் வந்து அந்த நான் சொல்லித்தர அந்த ஃப்ளோ உங்களுக்கு புரியும். ஓகே, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். ஓகே, ரெடி? ஷல் ஐ புட்? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். see here, ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? நம்ம ஒரு இமேஜினரி பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இங்கேருந்து ஒரு இமேஜினரி பேட்ரி வருது. அந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் இந்த இடத்துல +V, இந்த இடத்துல 0. ஓகே, அப்போ ஈவென்ச்சுவலி என்ன ஆகும்? ஏல வந்து V இருக்குது, பியில் 0 இருக்குது. ஆமாம், ரைட்? ஏல V இருக்குது அண்ட் பியில் வந்து 0 ட்ராப் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த பொட்டன்ஷியல் ட்ராப்பை அப்படியே ட்ராவல் பண்ண போகுது. ஓகே, பொட்டன்ஷியல் ட்ராப் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும். பட் வந்து நடுவில் ரெசிஸ்டர் வந்துடுச்சு. ஸோ டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நோ இஷ்யூ. அந்த இடத்துல நம்ம வந்து விஐ இப்போதைக்கு போட முடியாது. ஓகே, அதேமாதிரி இங்கே V ட்ராவல் பண்ணுமா, திரும்பவும் இங்கே ரெசிஸ்டர் வந்துடுச்சு. ஸோ அதனால் V வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போ பேசி யூஸ் இல்லை. ஓகே, இந்த ஒயரில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ஒயரில் V வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அதாவது V வந்து ட்ராப்பே ஆகலை. இந்த பாயிண்ட் வரைக்கும் V தான். ஓகே, திரும்பவும் இந்த இடத்துல வந்து டிவிஷன்ஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி ரெசிஸ்டர் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நோ இஷ்யூ. இப்போதைக்கு இங்கேயும் V, இங்கேயும் V. ஓகே, ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துலேருந்து வருவோம். இந்த இடத்துல அகைன் இங்கே ரெசிஸ்டர் வந்துச்சு, ட்ராப் இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஜங்ஷனில் வரைக்கும் தட் இஸ் நோ ரெசிஸ்டர். ஸோ அதனால் இந்த இடத்துல 0 வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த இடத்துல 0, இந்த இடத்துல V, இங்கேயும் V, இங்கேயும் 0. ஓகே, கிளியர்? ஸோ இந்த சிம்பிள், அவ்வளோதான். இது முடிஞ்சு. இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த சம்மை போட்டுடலாம். இப்போ இதோட ஈக்குவலண்ட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிடலாமா ஈஸியாக? எத்தனை பாயிண்ட் தேவைப்பட்டுச்சு நமக்கு மொத்தம்? இது வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் தேவைப்படல. ஜஸ்ட் A and B மட்டும்தான். கரெக்டாக, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டே தேவைப்படல. பாருங்கள், இந்த 2 ட்ராப்புக்கு நடுவில் ஒரு ரெசிஸ்டர் வந்துடுச்சு, பிரச்சனை இல்லை. இந்த 2 ட்ராப்புக்கு நடுவில் ரெசிஸ்டர் வந்துடுச்சு, பிரச்சனை இல்லை. இந்த 2 ட்ராப்புக்கு நடுவில் ரெசிஸ்டர் வந்துச்சு, பிரச்சனை இல்லை. எங்கேயுமே எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் நமக்கு தேவைப்படலை. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இப்போ 2 எண்டில் A and B போடணும். ஓகே, புரிஞ்சுல? நான் இது வந்து நேம் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு சிம்பிளிசிட்டிக்காக. இது ABCDEFGHன்னு நேம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது புரிஞ்சுல? எப்படி இங்கே VV00 வந்துச்சுன்ட்டு இந்த இடத்துல எந்த ரெசிஸ்டரும் இல்லை. ஸோ அதனால் சேம் வேல்யூ கேரி ஆகுது. சரியா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் சிம்பிள். ஜஸ்ட் இந்த இடத்துல A, இந்த இடத்துல B போட்டுக்கணும். என்ன சொன்னேன்? ஒரு ரெசிஸ்டராக கம்பேர் பண்ணலாமா? ரெசிஸ்டர் A அண்ட் ரெசிஸ்டர் B எந்த ட்ராப்புக்கு நடுவில் இருக்குது? V and 0க்கு நடுவில். ஓகே, அதாவது A and Bக்கு நடுவில் ரெசிஸ்டர் A and B இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கிறேன். ரெசிஸ்டர் A இங்கே இருக்குது, ரெசிஸ்டர் B இருக்குது, ரெண்டும் சீரீஸ். இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. கரெக்டு தானே? ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே வர கரண்ட்டு தானே இங்கேயும் வரப்போகுது. I கரண்ட்டு தான் இதுக்கும் வரப்போகுது. ஓகே, பட் இந்த இடத்துல பாருங்கள், இது ரெண்டுக்கும் கரண்ட் டிவிஷன் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம சீரீஸ்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஒயரில் 2 ரெசிஸ்டருக்கும் சேம் கரண்ட் தான் போகும். ஸோ சீரீஸ். ஓகே, இந்த ஏவும் முடிஞ்சா அடுத்து பாருங்கள், சியும் டியும் பாருங்கள். ஐ மீன் சியும் எஃப்பும் நினைக்கிறேன். ஓகே, சியும் எஃப்பும் பாருங்கள் பிட்வீன் 0 and V. ஓகே, ஸோ அதே மாதிரி வியும் 0க்கும் நடுவில் C and F இருக்குது. ஸோ A and Bக்கு நடுவில் CF போட்டுக்கலாம். C and F பிட்வீன் A and B.
ஓகே, இந்த 4 ரெசிஸ்டருக்கு அது முடிஞ்சு. அடுத்து இ அண்ட் டி பாருங்கள். இ அண்ட் டி பார்த்தோம்னா 0வும் பிக்கும் நடுவில், அதே மாதிரி 0 அண்ட் பிக்கு நடுவில் ஏ அண்ட் பிக்கு நடுவில் இ அண்ட் எஃப் இருக்குது. ஸோ இ அண்ட் எஃப் வந்து நான் வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ இ அண்ட் எஃப் இங்கே இருக்குது, இ அண்ட் எஃப் இங்கே இருக்குது. அதே மாதிரி மேலே இருக்கிறது என்னது ஜி அண்ட் ஹெச்சும் அதே மாதிரி வந்து கனெக்டாக இருக்குது. 0 அண்ட் பிக்கு நடுவில் போட்டாச்சு. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. இந்த ரெசிஸ்டருக்கு இப்போ உங்களால் ஈக்குவலன்ஸ் வரைய முடியாதா? எவ்வளோ சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சில்ல. இப்போ என்ன பண்ணணும், இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இது ரெண்டும் சீரீஸ், இது ரெண்டும் சீரீஸ், இது ரெண்டும் சீரீஸ், இது ரெண்டும் சீரீஸ். அப்போ என்ன வரும், இதுவும் ஆர் இதுவும் ஆர். அப்போ என்ன வரும், ஆர் ப்ளஸ் ஆர் வந்து 2R. ஓகே, முடிஞ்சு. இதுவும் ஆர்ஆர், ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் 2R. இதுவும் ஆர்ஆர், ஆர் ப்ளஸ் ஆர் 2R. இதுவும் ஆர்ஆர், ஆர் ப்ளஸ் ஆர் 2R. முடிஞ்சா? ஸோ 2R எல்லாமே பேரலில் இருக்குது. 1/2R 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 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம், நான் சொன்ன ஃபார்மில் ஞாபகம் இருந்துச்சா, R ஈக்குவல் டு 2R டிவைடட் பை 4 பண்ணிக்கலாம். ஏன்னா 4 ரெசிஸ்டர் கனெக்டாக இருக்குது ஆஃப் ஈக்குவல் வேல்யூ. ஓகே, 2R டிவைடட் பை 4 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, விச் இஸ் நதிங் பை R/2. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு மெத்தட் சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, மேபி உங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 1 2 3 4 எந்த வேல்யூ வேணால் கொடுத்துடலாம். பட் வேல்யூஸ் ஒரு பிரச்சனை இல்லை, கரெக்டாக? ஜஸ்ட் உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சுன்னா வேல்யூஸ் ஒரு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் நான் சொல்லி அதை கொடுக்கணும், கரெக்டு தானே? ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன வேல்யூ போடுறாங்களோ அந்த வேல்யூ போட்டுருங்க. ஓகே, போட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மெத்தட் தான் இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றனால எல்லாத்துலையும் சேம் வேல்யூ R எடுத்திருக்கேன். பட் எக்ஸாமில் வேறு வேல்யூஸ் வந்தாலும் சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஏன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் போடுறது தான் கஷ்டம். இப்போ இதை வந்து இப்படி சால்வ் பண்ணுறது ஈஸியாக இல்லை இப்படி சால்வ் பண்ணுறது ஈஸியாக? ஆப்வியஸாக இப்படி சால்வ் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ இதை இப்படி கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் தான் எக்ஸாமில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போடணும். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, எப்படி கஷ்டமாக தெரிஞ்சது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே பேரலில் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ரெடியாக இன்னொரு கொஷின் போட்டு பார்க்குறீங்களா? ஓகே, சூப்பரில். ஓகே, இந்த கொஷின் போட்டு பாருங்கள் பார்ப்போம். ஓகே, see here, இந்த கொஷின் ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாட்டி பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், எல்லாத்துக்குமே ஈக்குவல் வேல்யூ R. ஓகே, இந்த இடத்துல ஏ இருக்குது, இந்த இடத்துல பி இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. பாஸ் பண்ணி சும்மா ட்ரை பண்ணுங்கள். வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் ஒரு புது விஷயம் கற்றுக் கொடுப்பீங்க நான் உங்களுக்கு. ஓகே, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஏ, இது பி தானே? ஓகே, அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இல்லை ஏ, இது பி. ஓகே, ஸோ நான் ஏ சைடு வி வச்சுக்கிட்டேன், பி சைடில் வி 0 பொட்டன்ஷியல் வச்சுட்டேன். ஏ சைடில் வி, பி சைடில் 0 பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்லேயே இதுக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்கா. ஸோ நமக்கு இந்த இடத்துல ப்ராப்பராக வோல்டேஜை க்ராஸ் பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் வரும். ஸோ நம்ம வி வந்து கேரி ஆகுது. ஸோ இந்த வி அப்படியே இங்கேயே இருக்கட்டும். ஓகே, இப்போ 0க்கு வந்துடும். 0 இந்த இடத்துல வரைக்கும் போது, நோ டிஸ்டர்பன்ஸ் ஜங்ஷன் வந்துடுச்சு. இந்த இடத்துல 0 திரும்பியும் போது, நோ டிஸ்டர்பன்ஸ் ஜங்ஷன் வந்துடுச்சு. இந்த ஜங்ஷன்லேயும் 0 திரும்பியும் போது, நோ டிஸ்டர்பன்ஸ் ஜங்ஷன் வந்துடுச்சு. 0 திரும்ப வருது 0. ஓகே, ஆக மொத்தம் இந்த ஜங்ஷனில் 0ன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த பாயிண்ட்டில் ஏன்னு தெரிஞ்சு. ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டர்லாம் கனெக்டாக இருக்க ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட்டில் நமக்கு ஒன்றும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த இடத்துல ஏதோ ஒரு ட்ராப் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு தேர்ட் பாயிண்ட் அசியூம் பண்ணிப்போம், எக்ஸ். ஓகே, ஏன்னா இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டன்ஸும் கனெக்டாக இருக்குது எக்ஸில். இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த எதுலேயுமே ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கார் நடுவில். இங்கே பாருங்கள், இங்கே கனெக்ட் ஆகலை ரெசிஸ்டர். ஓகே, அந்த 2 கிராஸ் வரல பாருங்கள். நான் அதனால தான் இப்படி ஜம்ப் பண்ணிட்டேன். அதே இந்த கொஷனில் நான் இந்த இடத்துல ஜம்ப் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு நாட் கொடுத்துருந்தேன்னா இந்த இடத்துலையும் தேர்ட் பாயிண்ட் எக்ஸ்னு வந்திருக்கும். வச்சு நீங்கள் அந்த மாதிரி வச்சும் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சம் நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இதே கொஷனில் ஜஸ்ட் இந்த நாட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும். சரியா? ஸோ ஜங்ஷன் வந்ததுனால இந்த இடத்துல நம்ம தேர்ட் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஏ, இந்த இடத்துல பி போடுங்க. நடுவில் எத்தனை பாயிண்ட் அசியூம் பண்ணிங்களோ அந்த பாயிண்ட்டில் நடுவில் வந்துடும். சரியா? இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வந்துடும். நடுவில் ஏ அண்ட் பிக்கு நடுவில் எக்ஸ் போட்டுருணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு. இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் ஆன்சர். ஓகே, சி ஹியர். இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டரை பார்ப்போமா? ஓகே, சி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ. ஓகே, சி இந்த இடத்துல பாருங்கள், ஏக்கும் எக்ஸுக்கும் நடுவில் இந்த ரெசிஸ்டர் இருக்குது. ஓகே, let us assume this is 1 2 3 4. ஓகே, ஏ 1 2 3 4 இப்படி இருக்குது. ஓகே, ஏ அண்ட் எக்ஸுக்கு நடுவில் ரெசிஸ்டர் 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை வரைஞ்சிடலாமா? ஏ அண்ட் எக்ஸுக்கு நடுவில் ரெசிஸ்டர் 1 இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து இந்த ரெசிஸ்டர் பார்த்தோம்னா எதுக்கும் நடுவில் இருக்குது, எக்ஸுக்கும் 0க்கும் நடுவில், அதாவது எக்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இந்த ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, எக்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இந்த ரெசிஸ்டர். இதோட வேல்யூ முடிஞ்சிடுச்சு. இது பார்த்தோம்னா எக்ஸுக்கும் 0க்கும் நடுவில், அதே மாதிரி எக்ஸுக்கும் 0க்கும் நடுவில், எக்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இந்த ரெசிஸ்டர் இருக்குது. அப்போ இன்னொரு ரெசிஸ்டர் எக்ஸுக்கும்
பிக்கும் நடுவில் இன்னொரு ரெசிஸ்டர். அப்புறம் இதுவும் பார்த்தோம்னாக்கா 0 இங்கே இருக்குது, ஓகே, எக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ பிக்கும் எக்ஸுக்கும் நடுவில் இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ மொத்தம் 3 ரெசிஸ்டர் வந்து எக்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது. ஒரே ஒரு ரெசிஸ்டர் ஏக்கும் எக்ஸுக்கும் நடுவில் இருக்குது. முடிஞ்சு, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ கொஷின் இஸ் சால்வ்ட். பாருங்க, இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக தெரிஞ்சது எவ்வளோ சிம்பிளாக ஒரு சின்ன ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக மாற்றிட்டீங்க. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது ஈஸி. எப்படி, ஆர் மூணுமே பேரலில் இருக்கா. ஸோ 1/r + 1/r + 1/r பண்ணி அதோட இன்வெர்ஸ் எடுத்துடணும். இல்லாட்டி ஜஸ்ட் r/3 தான் வரும். ஏன்னா சேம் ரெசிஸ்டர் 3 இருக்கனால r/3 தான் ஆன்சர் வரும். சரி, r/3. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு r இருக்குது. இது r/3 + r வரும். ஏன்னா இது ரெண்டும் சீரீஸில் இருக்குல்ல. ஸோ r + r/3 பண்ணோம்னா இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈக்குவலன்ட் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ வருதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் கரண்ட் தெரிஞ்சால் என்ன பண்ணிக்கலாம், கரண்ட்டோட டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் கரண்ட் தெரிஞ்சு, ஓகே, ஏலேருந்து ஒரு கரண்ட் வருதா, அந்த கரண்ட் இந்த ரெசிஸ்டரை பாஸ் பண்ணி போகுமா, இந்த ரெசிஸ்டரோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமா. அதுக்கப்புறம் அதே சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இங்கே வருமா. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. I1 I2 I3 மாறிடுச்சா. இப்போ நீங்கள் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்த ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெசிஸ்டரில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தனித்தனி ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதுதான் வந்து அப்ளிகேஷன். இப்படி தான் வந்து ஒன்று ரிலேட் ஆகிருக்கு. புரிஞ்சா, கிளியரில் கான்ஃபிடென்ஸ் வருதா கொஞ்சம் கொஞ்சமாக, கிளியர். ஓகே, சூப்பர். ஓகே, வாங்க. இந்த கொஷின் தானே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்தேன். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். ஸ்டார்ட் டூயிங் திஸ் கொஷின். எல்லாத்துலேயுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான், ஆர். பட் எக்ஸாமில் கண்டிப்பாக ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் வேல்யூஸை மாற்றி கொடுப்பாங்க. அது எனக்கு தெரியும். என்னோடய சிசிஎன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். சரியா. ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 பாஸ் பண்ணிட்டீங்களா, போட்டாச்சா, ஷியோராக, இல்லை அப்படியே சும்மா அண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்களா. ஓகே, பாருங்கள், போடுங்க பாஸ் பண்ணிவிட்டு. இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். ஓகே, நான் அடுத்த டாபிக் ஈஸியாக போயிடுவேன். ஓகே, ஐ ஹோப் ஸோ நீங்கள் பார்த்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஏ இருக்குது, இந்த இடத்துல பி இருக்குது. என்ன பண்ணணும், ஏ சைடில் வி ட்ராப் இருக்கும், பி சைடில் 0 ட்ராப் இருக்கும். சரியா, கரெக்டாக ஷியோர். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா. இந்த இடத்துல வி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல போனால் ட்ராப் ஆகிடும். ஸோ வி நம்ம கேரி ஓவர் பண்ண முடியாது. இந்த இடத்துல போனால் ட்ராப் ஆகிடும். வியை கேரி ஓவர் பண்ண முடியல. இந்த இடத்துல போனால் ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த வி வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பியில் இருக்குது. ஓகே, இந்த பியில் இங்கே போனாலும் 0, இங்கே போனாலும் 0, இங்கே போனாலும் 0. ஐ மீன் ட்ராப் இருக்குது. ஸோ என்ன ஆகிடுச்சு, இங்கேயும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. கரெக்டாக, இப்போதைக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல வி இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குது. பட் இங்கே இருக்க ஒரு ட்ராப் இல்லை, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்துடுச்சுல நமக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அசியூம் பண்ணிக்கலாம், எக்ஸ். ஓகே, ஏன்னா 2 ரெசிஸ்டர் வந்து இங்கே ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா. 2 ரெசிஸ்டர் வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. ஸோ அதை நேம் பண்ணோம்ல. ஸோ எக்ஸ். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த எக்ஸில் எவ்வளோ ட்ராப் இருக்கோ அதே ட்ராப்பை தான் இங்கேயும் கண்டினியூ ஆகும். பிகாஸ் நோ டிஸ்டர்பன்ஸ். ஸோ கண்டினியூ ஆகி இந்த இடத்துல எவ்வளோ ட்ராப் இருக்கும், நம்ம வேறு ஒரு புது வேரியபிள் அசியூம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா சேம் ட்ராப் தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நேமிங் பண்ணி முடிச்சாச்சுன்னா அடுத்தது நம்ம போயிடலாம். புரிஞ்சா. இப்போதைக்கு இந்த இடத்துல வி, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு வேரியபிள், பிகாஸ் 2 கனெக்ஷன் இருக்கனால இந்த இடத்துல எக்ஸு, அந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைனா இந்த பாயிண்ட்டில் எக்ஸ் முடிஞ்சு. அவ்வளோதான், எல்லா ரெசிஸ்டருக்குமே ட்ராப் கண்டுபிடிச்சிட்டிங்க. இது வந்து வி எக்ஸுக்கு நடுவில் இருக்குது, இது வந்து 0 எக்ஸுக்கு நடுவில் இருக்குது, இது வந்து வி 0க்கு நடுவில் இருக்குது, இது வந்து வி எக்ஸுக்கு நடுவில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், ஏ. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஏ போட்டுக்கோங்க, இந்த இடத்துல பி போட்டுக்கோங்க, நடுவில் எக்ஸ் போட்டுக்கோங்க, முடிஞ்சு. ஒரு ரெசிஸ்டராக எண்ணி போட வேண்டியது தான். ஓகே, ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு. ஓகே, ஹியர். ஸோ என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஏ போட்டேன், இந்த இடத்துல பி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நடுவில் எக்ஸும் போடணும். ஏன்னா மேலே எக்ஸ்ன்ற வேரியபிள் கொடுத்துருந்தோம்ல, இங்கே பாருங்கள் எக்ஸ்ன்ற வேல்யூ கொடுத்தோம். ஸோ எக்ஸ் நடுவில் போட்டார். இப்போ ஒரு ரெசிஸ்டராக பார்க்கலாம். ஓகே, இந்த ரெசிஸ்டர் இ எதுக்கும் நடுவில் இருக்குது, எக்ஸுக்கும் 0க்கும் நடுவில், அதாவது எக்ஸுக்கும் பிக்கும் நடுவில் ரெசிஸ்டர் இ இருக்குது. சரியா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு பி பார்த்துருமா, இந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். சரியா. ரெசிஸ்டர் பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரெசிஸ்டர் பி எங்கே இருக்குது, 0க்கும் எக்ஸுக்கும் நடுவில், அதாவது பிக்கும் எக்ஸுக்கும் நடுவில். ஸோ பிக்கும் எக்ஸுக்கும் நடுவில் ரெசிஸ்டர் பி போட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டர் எக்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இ இருக்குது. ஸோ இ ரெசிஸ்டர் வந்து பேரலில் போட்டாச்சு எக்ஸுக்கும் பிக்கும் நடுவில். இந்த 2 கதை முடிஞ்சா. ரெசிஸ்டர் ஏ பார்த்தோம்னாக்கா விக்கும் பிக்கும் நடுவில் இருக்குது. சரியா. அதாவது ஏக்கும் பிக்கும் நடுவில் ரெசிஸ்டர் ஏ இருக்குது. ஸோ ரெசிஸ்டர் ஏ கொண்டு போய் என்ன பண்ணிட்டேன், ஏக்கும் பிக்கும் நடுவில் போட்டாச்சு, முடிஞ்சு.
ஓகே, இது ஓவர் இது ஓவர் இது ஓவர். ஓகே, இது என்னது ரெசிஸ்டர் சி, அது வந்து ஏக்கும் எக்ஸுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ஏக்கும் எக்ஸுக்கும் நடுவில் ரெசிஸ்டர் சி போட்டாச்சு. அதே மாதிரி ஏக்கும் எக்ஸுக்கும் நடுவில் ரெசிஸ்டர் டி போட்டாச்சு. அவ்வளோதான். இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து இதுதான். ஓகே, வெரி சிம்பிளில். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர்னு இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டும் பேரலில் இருக்குது, இது ரெண்டும் பேரலில் இருக்குது. எப்படி பேரலில் இருக்குதுன்னு சொல்கிறேன், பிகாஸ் இங்கேருந்து ஒரு கரண்ட் வருது, அந்த கரண்ட் வந்து இங்கேக்கும் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இது ரெண்டும் பேரலில் இருக்குது ஷார்ட்டாக. ஓகே, அதே மாதிரி வந்து இதுவும் ரெண்டும் பேரலில் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், பேரலில் இருந்தால் இதுவும் 6 இதுவும் 6ன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ R/2 அதோட ஈக்குவலன்ட் வரும். கரெக்டாக? அதே மாதிரி இது ரெண்டும் பேரலில் இருக்குது. ஸோ இதோட ஈக்குவலன்ட்டும் R/2 வருமா? ஓகே, கீழே வந்து R ரெசிஸ்டர் இருக்குது. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், இது ரெண்டும் என்ன ஆகிடுச்சு, சீரீஸில் இருக்குது. ஓகே, R/2வும் சீரீஸில் இருக்குது. அப்போ R/2 + R/2 வந்து உங்களுக்கு ஈக்குவலன்ட் டு R. ஓகே, R/2 + R/2 ஈக்குவல் டு R. ஓகே, திரும்ப இது ரெண்டும் பேரலல் ஆகிடுச்சு. ஓகே, இது ரெண்டும் பேரலல் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஈக்குவலன்ட் வந்து ஜஸ்ட் R/2. ஓகே, ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ஈக்குவலன்ட் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபுல் சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது தெரிஞ்சுன்னா நம்ம ஒரு ரெசிஸ்டர்லையும் இந்த டயக்ராம் யூஸ் பண்ணியே, நீங்கள் திருப்பி இதுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, இந்த டயக்ராம் யூஸ் பண்ணியே ஏலேருந்து அப்படியே கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வச்சு அந்த ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ரெசிஸ்டருக்கும் எவ்வளோ கரெக்ட்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சூப்பர் சிம்பிள். ஹோம்ஒர்க் கொடுக்கவா? ஹோம்ஒர்க் கொஷின் ஒன்று பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம அடுத்த டாபிக் போகலாம். சரியா? இந்த கொஷின் போடுங்க. ஓகே, ஐ எம் பாசிங் த வீடியோ ஃபார் 1 செகண்ட் ஜஸ்ட். ஓகே, நான் இந்த வேல்யூஸ்லாம் போடாமல் வச்சுருக்கணும், ஆக்சுவலாக போட்டு தப்பு பண்ணிட்டேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் அசியூம் நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன் நம்புகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் நான் மாற்றிட்டேன். இது வந்து 6 ohm, 12 ohm, 4 ohm, 1 ohm, ஓகே, 2 ohm. ஸோ வந்து கனெக்ஷன் இப்படி இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலங்க. நான் சொல்லி தரட்டுமா? சரி, நான் இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல V, இந்த இடத்துல 0. ஓகே, V கரண்ட் ஃப்ளோ ஆகுது, V பொட்டன்ஷியல் ஃப்ளோ ஆகுது. இந்த இடத்துல போக முடியாது, பிகாஸ் ரெசிஸ்டர் வந்துடுச்சு. இந்த இடத்துலையும் போக முடியாது, ரெசிஸ்டர் வந்துடுச்சு. பட் இந்த இடத்துல போகுது, டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இந்த ஜங்ஷன் வரைக்கும் நோ டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த ஜங்ஷனில் V வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். திரும்ப இந்த இடத்துல போக முடியல, பிகாஸ் ரெசிஸ்டர் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல இதோடு நின்றுச்சு. இந்த ஒயர்லேயும் இந்த ஜங்ஷன் வரைக்கும் தெர் இஸ் நோ டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த இடத்துலையும் V. ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் V, இந்த பாயிண்டில் V, இந்த பாயிண்டில் V. ஓகே, அதே மாதிரி 0 வருது. ஓகே, 0 இந்த சைடில் வர்றது, இந்த சைட்லேயும் போகாது, பிகாஸ் ரெசிஸ்டர் கனெக்டாக இருக்குது. பட் இங்கே எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஸோ ஃப்ரீயாக 0 வந்துகிட்டே இருக்குது. இந்த பாயிண்ட் வரைக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0. அதே மாதிரி இந்த இடத்துல போக முடியல. ஸோ இந்த இடத்த விட்டுருங்க, இங்கேயும் வந்துடலாம், ஏன்னா பிகாஸ் நோ கனெக்ஷன். ஸோ 0. ஓகே, ஸோ V 0 0 0 சிம்பிள். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நமக்கு தேர்ட் வேரியபிள் தேவைப்படலை, பிகாஸ் எல்லா ரெசிஸ்டருக்குமே ஒரு ட்ராப் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, எல்லா ரெசிஸ்டருக்குமே ஒரு ட்ராப் கண்டுபிடிச்சாச்சா? ஆமாம். அப்போது மூணாவது ஒரு வேரியபிள் தேவைப்படலை. ஒருவேளை உங்களால் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டருக்குமே ட்ராப் கண்டுபிடிக்க முடியலனா அப்போ தேர்ட் ஒரு வேரியபிள் அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், A B போட்டுக்கோங்க. இந்த 4 ohm ரெசிஸ்டர் பாருங்கள், 0க்கும் Vக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, 0க்கும் Vக்கும் நடுவில் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக இங்கேயே போட்டு காமிக்கிறேன். ஓகே, see 2 ohm ரெசிஸ்டர் எங்கே இருக்குது? இந்த 2 ohm ரெசிஸ்டர் பாருங்கள், அது வந்து எப்படி இருக்குது, 0க்கும் Vக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஏக்கும் Bக்கும் நடுவில் 2 ohm போட்டேன். அதுக்கப்புறம் இந்த 6 ohm பாருங்கள், ஏக்கும் Bக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ ஏக்கும் Bக்கும் நடுவில் 6 ohm. 12 ohm பாருங்கள், ஏக்கும் Bக்கும் நடுவில் இருக்குது, 0க்கும் Vக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதுவும் 12 ohm, இதுவும் பேரலல். அடுத்து 4 ohm பாருங்கள், இதுவும் Vக்கும் 0க்கும் நடுவில் இருக்குது, 4 ohm. 6 ohm அந்த 1 ohm அதுவும் ஆகுது. ஓகே, சிம்பிள். ஓவர் முடிஞ்சு. see here, எல்லாமே பேரலில் இருக்கா? எல்லாமே பேரலில் இருந்தால் என்ன பண்ணும், 1/2 + 1/6 + 1/12 + 1/4 + 1/1 சால்வ் பண்ணுங்கள். பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். எல்சிஎம்லாம் எடுத்து பார்த்தோம்னா எல்சிஎம் 12 வரும் கரெக்டாக, ஏன்னா பெரிய நம்பர் 12 இருக்குது கீழே. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 24/12 வருது. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 2ஆக இருக்கணும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் = 2ஆக வந்துடும். சரியா? மாடி புரிஞ்சா? கிளியராக? சூப்பரில், எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் ஒரு காலத்தில் பார்க்கும்போது எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கும். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக தெரியுது எல்லாமே. சரி, அதுதான் நான் சொல்லுவேன், எல்லாமே வந்து நம்ம பார்க்குற விதம் தான். நம்ம எல்லாத்தையும் ஒழுங்காக படித்தோம்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக கொடுத்தாலும் நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, நான் நேற்று கொடுத்த ட்ரிக்குக்கும் இன்றைக்கி கொடுத்த ட்ரிக்குக்கும்
இன்டர் ரிலேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த பொட்டென்ஷியல் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஈஸியாக வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அதோட ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டரை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த சர்க்யூட்டே ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாறிடுது. கரெக்டாக இந்த சர்க்யூட்டே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக மாறிடுச்சு. அது போக நமக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் டோட்டல் கரண்ட் ஃப்ளோவிங் தெரிஞ்சிடும். ஓகே, டோட்டல் கரண்ட் ஃப்ளோ தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே ரேஷியோ மெத்தட் அப்ளை பண்ணி ஒரு ரெசிஸ்டருக்கும் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், எவ்வளோ கரண்ட்டு டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் அப் டு டேட்டாக உங்களால் கொண்டு வர முடியும். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ ஃபைனலி இந்த கொஷினை ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கோங்க. ஓகே, சர்க்கிள் இந்த இடத்துல ஆர் 2R ஆர் 2R. என்னென்னா நீங்கள் போடுறப்ப மட்டும் எல்லாம் சேமாக போடுறீங்க, எங்களுக்கு கொடுக்குறப்ப மட்டும் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறீங்க. ஸோ போடுங்க. ஓகே, எல்லாமே வந்து ஆர் 2R 2R 2R. பட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஓகே, போன கேஸில் வந்து இது ஜம்ப் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து தெர் இஸ் அ கனெக்ஷன். ஓகே, அது போக வந்து இந்த இடத்துல பி. ஓகே, சிம்பிளாக இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி இருக்குது. ஓகே, ஆப்ஷன்ஸும் தரேன், R/2 இல்லை R/3 இல்லை வந்து நான் பார்த்து போட்டுக்கிறேன்ற ஆளுங்க. சரி, ஸோ பாருங்கள், இதை வந்து நீங்கள் என்ன கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி போடணும். யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணி போடுறீங்களோ அவங்களுக்கு வந்து என்ன கொடுப்பேன்னா, என்ன கொடுப்பேன்னா லைக்ஸ் தான் வரும். வேறு என்ன, ஒரு யூடியூப்பில் லைக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய லைக்ஸ் கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக கொடுக்குறேன். ஓகே, நம்ம சேனல் கொஞ்சம் பெருசாகட்டும், வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணலாம். வெப்சைட்டில் வந்து நான் உங்களுக்கு குவிஸஸ்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பண்ணலாம். பட் ஃபார் நோ லைக்ஸ் வச்சு சந்தோஷமாக இருந்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த கொஷின் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த கொஷினை கண்டிப்பாக போட மாட்டேன். ஓகே, நீங்கள் போட்டு இதை ஆன்சர் என்னன்னு சொல்லணும். சரியா, ஃபைனலி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக காம்பினேஷன்ஸை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து இன்னொரு டாபிக் ஒன்று பார்ப்போம். ஓகே, அதுவும் வந்து ரொம்ப குழப்புற ஒரு விஷயம். இன்ஃபினிட் சீரீஸ் இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது ரெசிஸ்டர் அப்படின்றது. ஓகே, ஸோ டாபிக் எழுதிக்கோங்க, இன்ஃபினிட் மெத்தட். அதாவது ரெசிஸ்டர் வந்து நம்ம இன்ஃபினிட்டாக கொடுத்துருவாங்க. இன்ஃபினிட் கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு மெத்தட். ஓகே, அதே மாதிரி நான் சொல்கிற மெத்தடை இதே ப்ரொசீஜரில் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, என்னோடய ப்ரொசீஜரில் ஏதாச்சும் மாற்றினீங்கன்னா அவ்வளோதான், போட்டுகிட்டே போக வேண்டியதான், எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். சரியா, ஸோ என்னோடய ஸ்டெப்ஸை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு சும்மா இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுப்பாங்க, அது மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா வெரி ஈஸிலி உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருவாங்க, இன்ஃபினிட்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்பாங்க. ஓகே, சரியா, ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து அசம்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சு அசியூம் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் இப்போ சொல்லி தருவேன். ஓகே, அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா இதோட எண்டு பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகணும். ஓகே, இன்ஃபினிட் ரெசிஸ்டர் கனெக்டாக இருக்குல்ல, அட் த எண்டு எப்படி இருக்கும் இதோட ரெசிஸ்டன்ஸ், இப்படி தானே இருக்கும். ஸோ அது சீரியஸாக இருக்குமா, அப்படியே பேக்லேருந்து சீரியஸாக கன்வெர்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கணும். வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம உயிர் போயிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் உயில் எழுதி வச்சுட்டு, நான் இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்து அதை கண்டினியூ பண்ணுவேன், உயில் எழுதி வச்சுட்டு போக வேண்டியது தான். ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். See here, ஸோ அசம்ஷன் வச்சு தான் நம்ம இதை வந்து போட முடியும். சரியா, ஸோ டேரெக்டாக நம்மளால் கேல்குலேட் பண்ணி போடவே முடியாது. ஸோ இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே மெத்தட் அசம்ஷன். சரியா, ஸோ என்ன பண்ணிப்போம், நம்ம இது ஃபுல்லாக ஒரே எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ வச்சு அசியூம் பண்ணி போட போகிறோம். ஓகே, ஸோ டேரெக்டாக நான் கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, அதை பார்த்துட்டிங்கன்னா இட் வில் பி வெரி கிளியர். ஸ்டெப்ஸ் மட்டும் கவனிங்க. ஓகே, அது அடுத்த சம் நீங்களே போட்டுருவீங்க. சரியா, ஃபஸ்ட் என்னென்னா, லெட் அஸ் அஸ்யூம் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுல் இஸ் எக்ஸ். ஓகே, இந்த ஃபுல் சர்க்யூட்டுக்கு ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிப்போம்ல, லெட் அஸ் அஸ்யூம் தட் இஸ் எக்ஸ். ஓகே, லெட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபிபி எக்ஸ். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அசம்ஷன். இது ஃபுல்லாகவே வந்து லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் எக்ஸ். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா ரிப்பீட்டிங் யூனிட் கண்டுபிடிக்கிறது. சரியா, ஸோ இதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாகிடும். சரியா, ரிப்பீட்டிங் யூனிட் கண்டுபிடிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி ரிப்பீட்டிங் யூனிட் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, மினிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்க ரிப்பீட்டிங் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3 ரெசிஸ்டர் இருக்கா, இந்த 3 வந்து என்ன ஆகிடுச்சு, இந்த சர்க்யூட்டில் இப்போதைக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, see here. ஓகே, இந்த கேஸில் வந்து 3 தனித்தனியாக ரிப்பீட் ஆகலை, ஒன்று எக்ஸ்ட்ரா வருது. சில கேஸ் எப்படி இருக்குன்னா, நம்மளால் இந்த தனித்தனியாக இந்த 3 ரெசிஸ்டரை வந்து தனித்தனியாக ரிப்பீட் பண்ண முடிஞ்சிடும். ஓகே, பட் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸை ரிப்பீட் பண்ண வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பாருங்கள், இந்த சர்க்யூட் எப்படி பிரிச்சுட்டாக்கா அதே மாதிரி இதுவும் வந்துடுது, இதுவும் தனி வந்துடுது, இதுவும் தனியாக வந்துடுது. ஸோ வந்து ஆகிடுச்சு, இது ரெண்டும் வந்து பர்ஃபெக்டாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு.
ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டரை கண்டுபிடிக்கணும். மினிமமாக இருக்கணும் ரெசிஸ்டர் அண்ட் ரிப்பீட் ஆகணும். அதுதான் மெயின் யூனிட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட் அஸ் அஸ்யூம் த ஹோல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ், ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு ரிப்பீட்டிங் யூனிட்டை கண்டுபிடிக்கணும். ரிப்பீட்டிங் யூனிட்டுக்கும் நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். மினிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், அது வந்து அடுத்தடுத்து சர்க்யூட்டில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரணும். சரி, இது ரெண்டு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே. ஆக்சுவலி இது ஒரு மெத்தடே கிடையாது, இது ஒரு ஸ்டெப்பே கிடையாது. ஓகே, இது ஆப்வியஸாக இது மட்டும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, அப்போ தான் வந்து கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். சரியா? இப்போ நல்லா கவனிங்க, என்னோடய கொஸ்டின் நல்லா கவனிங்க. லீவிங் ஒன் ரிப்பீட்டிங் யூனிட், ஒரே ஒரு ரிப்பீட்டிங் யூனிட்டை விட்டுட்டு ஓகே ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரிமைனிங். அதாவது இது ஒரு ஃபுல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னால் எக்ஸு. ஓகே, எக்ஸில் இந்த ஒரே ஒரு ரிப்பீட்டிங் யூனிட்டை மட்டும் நம்ம வந்து லீவ் பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் இந்த ஒரு ரிப்பீட்டிங் யூனிட், இது மட்டும் பாருங்களேன். இது வந்து சீரீஸில் இருக்கா பேரலில் இருக்கா? சீரீஸில் இருக்குல்ல. ஸோ இதை வந்து சீரீஸில் இருக்குன்னா ஆர் ப்ளஸ் ஆர் என்னது 2R. ஐ மீன் கரெக்டாக சீரீஸில் இருக்குன்னா ஆர் ப்ளஸ் ஆர் பண்ணணும் 2R. ஸோ எக்ஸ் மைனஸ் 2R பண்ணணும். ஓகே, எக்ஸ் மைனஸ் 2R பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? ஒரு வேல்யூ கிடைக்கும் கரெக்டாக. பட் ஆனால் இப்படி எடுக்க மாட்டோம் நம்ம. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் லிவிங் ஒன் ரிப்பீட்டிங் யூனிட். ஓகே, ஒரு ரிப்பீட்டிங் யூனிட்டை நீங்கள் விட்டதுக்கப்புறமோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா எக்ஸ் தான் இருக்கும். என்னென்னா சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே. கொஞ்சம் கவனிங்க. ஓகே, இப்போ நான் இருக்கேன் ஒல்லிக்குச்சான். ஓகே, என்னை சுற்றி 4 பெரிய பெரிய குண்டனுங்க, 10 கூட வச்சுக்காங்க. நான் பேசுகிற பேச்சுக்கு இப்போ நான் 20 கூட வச்சு அடிக்கலாம் போல். ஓகே, ஸோ இத்தனை பேர் வந்து சேர்ந்து என்னை குத்துன்னு குத்துறாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் இந்த குண்டனுங்கெல்லாம் போயிட்டானுங்க. ஓகே, நல்லா அடியாக வாங்கிட்டு நிற்கிறேன். இப்போ ஒரு சுட்டி குழந்தை வருது. ஓகே, இந்த சுட்டி குழந்தை வந்து என்னை ஒரு எட்டி ஒதுக்குது. ஓகே, எனக்கு வலிக்குமா? எவ்வளோ தாங்கிட்டோம், இதை தாங்க மாட்டோமான்ட்டு அமைதியாக போயிடுவேன். கரெக்டாக. ஸோ என்னோடய மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வச்சு இது ஒரு மெத்தட். ஓகே, இன்னொன்று சொல்கிறேன். ஒரு பெரிய கடல் இருக்குது. ஓகே, இந்த கடல்லேருந்து சும்மா நான் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தூக்கிட்டு போயிட்டேன்னா இந்த கடலோட குவான்டிட்டி குறையுமா? ஆப்வியஸ்லி குறையாது. கரெக்டாக. இந்த கடலுக்கு வந்து நீ அடித்ததாகவே தெரியாது, இல்லை எடுத்ததாகவே தெரியாது. கரெக்டாக. அதே மாதிரி தான் இது ஒரு இன்ஃபினிட் சீரீஸ். ஓகே, இன்ஃபினிட் சீரீஸ்க்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ் இருக்குது. ஓகே, இதுலேருந்து நீ சும்மா ஒரே ஒரு சின்ன ரிப்பீட்டிங் யூனிட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டா கூட இதோட ஃபைனல் வேல்யூவும் வந்து என்னவாக இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். லைக் ரொம்ப பெரிய சேஞ்ச் இருக்காது. ரைட் வரும், ரொம்ப பெரிய சேஞ்ச். இது கடல்லேருந்து ஒரு பக்கெட்டை தண்ணி எடுத்தாலும் என்னவாக இருக்கும், அது கடல் தான். கரெக்டாக. அந்த மாதிரி ஸோ நம்ம அந்த லீவிங் தட் ரிப்பீட்டிங் யூனிட் அதுக்கப்புறமும் எக்ஸ் தான் வந்து நம்ம அசியூம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி அசியூம் பண்ணுறதுக்கு என்ன யூஸ்ன்னு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரியும். ஓகே, ஸோ இந்த 3 ஸ்டெப்பை நான் திருப்பி ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஃபுல்லுத்துக்கும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணணும். செகண்டு ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட்டை கண்டுபிடிக்கணும், பண்ணியாச்சு. ஓகே, தேர்ட் என்னென்னா லீவிங் ஒன் ரிப்பீட்டிங் யூனிட். ஓகே, ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ஃபார் த ரிமைனிங் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணிக்கிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தான். திருப்பி மறுபடியும் என்ன போட்டுடணும், எக்ஸ்ன்னு தான் போட்டுடணும். ஓகே, எக்ஸ் மைனஸ் 2R போடக்கூடாது, எக்ஸ்ன்னு தான் போடணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்ப்ளனேஷனில் நான் சொன்னதை வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் எழுதணுமோ எழுதிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபுல் ரெசிஸ்டர் இவ்வளோ இருக்குது. அதில் ஒரு சின்ன ரிப்பீட்டிங் யூனிட்டோட ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம நெகட்டிவ் அதை மைனஸ் பண்ணாக்கா ஃபைனல் ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு பெரிய சேஞ்ச் இருக்காது. ஸோ லெட்டஸ் அஸ்யூம் தட் இஸ் நியர்லி ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளோதாண்டா. இந்த 3 போட்டாச்சுன்னா உங்கள் ஆன்சர் கிளியராக வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் என்ன சொன்னேன், இந்த ஃபுல்லுக்கும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொன்னேன். ஓகே, அதே மாதிரி இதை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன சொன்னேன், வேல்யூ அதுக்கும் எக்ஸ்ன்னு தான் சொல்கிறேன், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த சர்க்யூட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணி வரைஞ்சேன். எப்படி வரைவேன், ஹியர் ஏ பி, இந்த இடத்துல ஆர், இந்த இடத்துல ஆர், அந்த ஃபஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட், அதுக்கு மேலே இருக்க மொத்த ஈக்குவல் அந்த இந்த ஃபுல் ரெசிஸ்டர் இதை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்ன்னு சொன்னோமா. அப்போ நம்ம இது சின்னதாக ஒரே ஒரு ரெசிஸ்டராக காமிச்சிக்கலாம், ஜஸ்ட் எக்ஸா. அவ்வளோதான்டா, முடிஞ்சிடா, கொஸ்டின் ஓவர். இது மட்டும்தான் பண்ணணும் நம்ம, சிம்பிள். ஓகே, இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, இப்போ இதோட ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலில் இருக்கா? பிகாஸ் இந்த இடத்துல வருது, கரண்ட் வருது. கரண்ட் இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுச்சு, டிவைட் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டும் பேரலில் இருக்குது. சரியா? ஸோ பேரலில் இருந்துச்சுன்னா 1/r + 1/xன்னு பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதோட இன்வர்ஸ் தான் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா x × r / x + rன்னு வரும். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இது. ஓகே, ஸோ இப்போ இதுவும் சீரீஸில் இருக்கா? சீரீஸில் இருந்தால் எப்படி ஆட் பண்ணுவோம், ஜஸ்ட் r + rx/r + xன்னு வருது. ஓகே, இதுதான் வந்து டோட்டல் சர்க்யூட்டோட ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக? rx rx/r + x + r. ஓகே, இதுதான் டோட்டல் சர்க்யூட்டோட ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். பட் என்ன அசம்ஷன், ஃபஸ்ட் அசம்ஷன் என்ன,
let the equivalent resistance of the entire circuit be x. ஓகே, பட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு இது. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் நம்ம ஈக்குவேட் பண்ணணும், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ பாருங்கள், ஸோ இப்போ சர்க்யூட் அக்கார்டிங் இது ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். நம்ம அசம்ஷன் என்ன, இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உங்கள் பேசிக் மேக்ஸ் தான். எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் எடுத்தால் ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர்எக்ஸ். ஓகே, ஸோ எல்சிஎம் ப்ராப்பராக எடுங்க. ஓகே, ஆக்சுவலாக நான் திருப்பி போட்டிருக்கேன். ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர்எக்ஸ் இங்கே இருக்குது, டிவைடட் பை ஆர் ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ். இதை கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணிங்கன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணிங்கன்னா ஃபைனலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கா. ஸோ குவாட்ரட்டிக் ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அது ஏ மட்டும் வராது, ஏசின்னு வரும், எழுதிக்கோங்க. மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகே, பிக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், மைனஸ் ஆர் போட்டுக்கிட்டோன்னா ப்ளஸ் ஆர் வரும். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் உள்ளே இருக்குது. பி ஸ்கொயர், அதாவது சால்வ் பண்ணுங்கள், ஆர் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆர் இன்ட்டு 1. ஓகே, 1 அதாவது போட்டோம்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ ப்ளஸ்ன்னு வச்சு போட்டால் ஒரு வேல்யூ வரும், மைனஸ்னு வச்சு போட்டால் ஒரு வேல்யூ வரும். ஓகே, இப்போ இது ரெண்டில் எந்த வேல்யூ அசியூம் பண்ணிக்கணும்னா, ஆர் இருக்குது இந்த இடத்துல, ஆர் இன்ட்டு ரூட் 5 கண்டிப்பாக ஆரோட பெருசாக தானே இருக்கும். ரூட் 5ஓட வேல்யூ என்னது, சம் 2 2s are 4, 2.4 சம்திங் வரும் கரெக்டாக. ரூட் 5, அதாவது ஆர் வந்து ட்வைஸ் ஆகிடுச்சு, மல்டிப்ளை பை 2 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஆர் மைனஸ் 2r பண்ணோம்னா கண்டிப்பாக நெகட்டிவ் வரும். ஸோ எக்ஸ் cannot be நெகட்டிவ். ஸோ இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, மீதி இந்த சைடு இன்னொரு ஈக்குவேஷன் வரும், ஆர் ப்ளஸ் ஆர் ரூட் 5 டிவைடட் பை 2 வரும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து இதுதான் நம்மளோட ஆன்சர். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுல் சர்க்யூட் வந்து ஆர் ப்ளஸ் ஆர் ரூட் 5 பை 2. கிளியர், புரிஞ்சா? சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகே, இன்னொரு கொஷின் போட்டு பார்த்தோம்னா கிளியர் ஆகிடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சி ஹியர். அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு சர்க்யூட் செலக்ட் பண்ணிட்டேன், இன்ஃபினிட் சர்க்யூட். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், லெட் அஸ் அஸ்யூம் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுல் சர்க்யூட் பி எக்ஸ். ஓகே, கரெக்டாக ஃபுல் சர்க்யூட்டுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொன்னேன். அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன், லீவிங் 1 ரிப்பீட்டிங் யூனிட். அந்த 1 ரிப்பீட்டிங் யூனிட் என்னது, லெட் அஸ் அஸ்யூம் இதுதான் அந்த 1 ரிப்பீட்டிங் யூனிட். இதுதான் பாருங்கள், இந்த இடத்துல ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக இந்த 1 ரிப்பீட்டிங் யூனிட்டை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வேறு ஒன்று கீழே வந்துடுது. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபுல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், நான் எக்ஸ்ன்னு போட்டாச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆர் இருக்குது, இந்த இடத்துல ஆர் இருக்குது, இது ஃபுல்லுக்கு பதிலாக ஒரு எக்ஸு முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்படி போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் இதுவும் சீரீஸாக இருக்கா. ஸோ ஆர் ப்ளஸ் எக்ஸ் வந்துருமா. ஓகே, இதுவும் பேரலில் இருக்கா. இதை இன்னும் சால்வ் பண்ணோம்னா 1/r ப்ளஸ் 1/r ப்ளஸ் எக்ஸ்னு வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது. ஓகே, இந்த மாதிரி பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் எக்ஸ்னு வரும். ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2r ப்ளஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த 2r ப்ளஸ் எக்ஸ் என்னது, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுல் சர்க்யூட். இந்த இப்போ கரெக்டாக கொண்டு வந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபுல் சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, பட் நம்ம இனிஷியல் என்ன எடுத்தோம், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுல் இஸ் நாட் திஸ் பட் இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இந்த வேல்யூவை ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஜஸ்ட் இந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை ஓகே ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டோம்னா இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பழையபடி மேக்ஸ் ட்ரிக்னோமெட்ரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்எக்ஸ் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வருது. மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்மில் போடுங்க. ஓகே, டிவைடட் பை 2a போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். மைனஸ் ஆர் ரூட் 5 டிவைடட் பை 2 ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ரூட் 5 டிவைடட் பை 2. இதில் எது நெகட்டிவோ அதை கழட்டி விட்ருங்க, எது பாசிட்டிவோ அதை எடுத்துக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சிம்பிள். ஃபினிஷ்ட், அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்து என்னென்னா, இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு வீடியோ. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் இதோடு முடிஞ்சு. நாளைக்கும் வந்து காம்பினேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் நாளைக்கு இன்னமும் சூப்பராக ஒரு விஷயம் படிக்க போகிறீங்க. ஓகே, அது படிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட் ஸ்டோன் நாளைக்கு படிச்சிடலாமா. ஆமாம், வீட் ஸ்டோன் ரொம்ப முக்கியம். ஓகே, நாளைக்கு வீட் ஸ்டோன் பற்றி ஃபுல்லாக படிச்சிடுவோம். அதுக்கப்புறமா இதை வச்சு இன்னும் சூப்பராக சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு மெத்தட் இருக்குது, அதை மட்டும் சொல்லி கொடுத்துறேன். வித் தட் நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டாக காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் பக்காவாக தரவாகிடுவீங்க. சரியா? வித் திஸ் வில் எந்த வீடியோ ஹியர். பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த மெத்தட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, ஏதாச்சும் புதுசாக இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் டெஃபினட்டாக அது வந்து பிடிக்காத விஷயம் ஏதாச்சும் தான் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நான் வந்து அடுத்த கிளாஸில் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. அண்ட் தீபாவளி வருது, ஜாலியாக கொண்டாட ஆரம்பிச்சிருங்க இப்போதுலேருந்தே. ஓகே, அண்ட் சேஃபாக கொண்டாட ஆரம்பிங்க. ஓகே கைஸ், பாய், குட் நைட், ஜெய் ஹிந்த்.